7 டே 7 தோசை ரெசிபீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஃபைனல் டே, டே 7 நம்ம பார்க்க போகிறது ராகி தோசை ரெசிபி. ராகி தோசைக்கு தொட்டுக்கறக்கு இந்த மாதிரி கோயம்புத்தூர் ஸ்டைல் தக்காளி கடைசல் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா கத்திரிக்காய் சட்னி சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம மெனக்கெட்டு ராகியெல்லாம் ஊற வச்சு அரைக்கவே வேண்டாம். ஸோ இந்த சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக இதுவே ஃபாலோ பண்ணுங்கள். நான் 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு சும்மா கொஞ்சமாக பேருக்கு வெந்தயம் எடுத்து இதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி ஒரு 4 ஹார்ஸ் ஊற வச்சுருந்து அப்புறம் இதை நல்லா மாவாக அரைச்சி எடுத்துட்டேன். எந்த கப்பில் நீங்கள் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 2.5 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அந்த உளுந்து கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாவு இப்படி கலந்தோன்னே இந்த கலரில் இருக்கா, இது நல்லா ஃபர்மெண்ட் ஆன பிறகு இதோட கலர் மாதிரி அப்படியே இந்த கலர் ஆகிடும். 8 ஹார்ஸ் நல்லா புளிச்ச பிறகு இதை நார்மல் தோசை மாதிரியே ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ரெகுலர் தோசை எப்படி வருமோ அதே மாதிரி வரும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்த்தியான இந்த ராகி தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.